கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah 51:2. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி பல காரியங்களை சொல்லி வரும் பொழுது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். When Isaiah prophet was saying many things, he said, look unto Abraham your father and to Sarah that bare you. ஒரு தேவனுடைய பிள்ளை பல காரியங்களை இந்த உலகத்தில் நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. A child of God should look unto various things in the world. வேதமும் சொல்லுகிறது பல காரியங்களை நோக்கி பார்க்க. The scripture also says you have to look unto various things. சில காரியங்களை நினைத்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். God says we have to remember something. இங்கே தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. You have to look into Abraham your father and Sarah which one bare you. நமக்கு எல்லாருக்கும் ஆபிரகாமை குறித்து சாராளை குறித்து ஓரளவு தெரியும். We all will know about something about Sarah and Abraham. ஆனாலும் கூட ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இந்த மாலை வேளையிலே இந்த வேத வசனங்களை கொண்டு இடைபட விரும்புகிறார். The Spirit of God wants to deal us today evening through this verse. ஆபிரகாம் முதலாவது ஆபிராம் என்று அழைக்கப்பட்டார். Abraham was called first of all Abraham. அதற்கு பின்பு கர்த்தர் அவனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது அவன் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறான். When after that when God met him and changed his life, he was called as Abraham. அவனுடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை சிந்தித்து நாம் திரும்பி பார்க்க வேண்டும். We have to meditate and turn his life now. முதலாவது ஆபிராம் என்று அழைக்கப்பட்டான். First of all he was called as Abraham. ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன். Abraham means father. அப்படின்னு அர்த்தம். It's a meaning. இல்லாவிட்டால் ஒரு மரியாதைக்குரிய தகப்பன் அர்த்தம். Or a honorable or respectful person. உயர்வான ஒரு தகப்பன். A high father. ஆபிரகாம் என்று சொன்னால் Abraham means திரள் ஜாதிகளின் தகப்பன் என்று. The father of many people. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between these two? ஒன்று தகப்பன். One is father. அவனை அப்படியே பேரை மாத்துறார். He is changing his name as it is. எப்படி ஞானஸ்நானத்துல நம்ம சிலருக்கு பேரை மாற்றுகிறோமோ as we change the name in the baptism some. அதுபோல அவருடைய பெயர் ஆபிராம் என்கிற தன்மையிலிருந்து ஆபிரகாம் என்று மாறுது. His name was also changed from the nature Abraham to Abraham. அப்படினா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between these two then? ஒன்று தகப்பன், மற்றொன்று எல்லாருக்கும் தகப்பன். One is the father, another one is the father of all people. இன்றைக்கு நாம் பூமியில பார்க்கும் பொழுது when we see in the world today अनेक பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். we can see many parents here. அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கும். They are having a great burden about their own children. தங்களுடைய பிள்ளைகளை மற்றவங்க அடிச்சிட்டா மற்ற பிள்ளைங்க அடிச்சிட்டா இவங்க போய் அடிச்சிடுவாங்க. If the children are beaten by other children, they will go and beat the other children. இது வந்து ஒரு தகப்பனுடைய ஒரு தாயினுடைய சுபாவம். This is a nature of a father or mother. ஆனால் திரள் ஜாதிகளின் தகப்பன்ங்கிறது வித்தியாசமான ஒரு அனுபவம். But as an experience of a father of multitude is different. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் போல பாவிப்பார். He has to use all children as his own children. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும்? How many of you are having such kind of experience? நாம் இன்னும் தகப்பனாய் தாயாய் இருப்பதை விட எல்லாருக்கும் தகப்பனாய் தாயாய் இருப்பது நல்லது. It is good we have to be the father and mother of all children than to only some children. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நமக்குள்ள நாம நம்முடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்கிற ஒரு தனித்துவம் இருந்திருக்கலாம். We might have had a nature before we save we are myself, my children, my husband and everything. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு எல்லாரையும் குறித்த ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். After we were saved we need a generous mind about everybody. சுயநலம் போய் பொதுநலம் வர வேண்டியது அவசியம். It is necessary we have to the selfishness should go. எல்லாரையுமே தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நீ பாவிக்க. You have to think everybody as your own children. மற்ற பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளை போல உங்களால பாவிக்க முடிகிறதா? Can you think other children as your own children? அப்படியானால் இன்னும் நீ சரியான விதத்துல மனம் திரும்பலன்னு அர்த்தம். If not so you have not yet repented well. இல்லாவிட்டால் சரியான விதத்துல ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். Or it is not you are not saved well. ஒருவேளை தகப்பனா மாறி இருக்கலாம். You may be a father. ஆனால் நீ ஆபிரகாமாய் மாறவில்லை. But you should change as an Abraham. அப்படினால் நம்முடைய சிந்தையில பிதாவின் சிந்தை அவசியம். In our minds we need the father's mind. பிதாவின் சிந்தைன உடனே அது ஊழியர்களுக்குரியது என்று நீங்கள் எடுத்து விட கூடாது. We don't think the mind of father is only for the servants of God. விசுவாசி தான் ஊழியக்காரனா மாறுறான். And the believer is changing in the servant of God. அப்படிதானே? Is it so? டைரக்டா யாராவது ஊழியக்காரனா மாறுறாங்களா? டைரக்டா யாராவது directly anybody changes and the servant of God? அப்படி யாராவது நடக்குறா? Is there anybody like here? அப்படி ஒண்ணுமே கிடையாது. It is not so. விசுவாசியா இருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிலிருந்து சீயோனுக்கு வேறு பிரிக்கப்படுகிறார்கள். Those are believers chosen by God and separated for Zion. எருசலேமுக்கு வழியா தான் எங்க போணும்?
சியோனுக்கு போக முடியும். Through Jerusalem only they can go to Zion. அப்படினால முதலாவது நீ தகப்பனா இருந்திருக்கலாம், ஆனால் திரள் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் மாறலாம். First of all, you might be a father, but you should change as a father into many. அதனால தான் இஸ்மவேலின் தகப்பன் சொல்லாம இல்லாட்ட ஈசாக்கின் தகப்பன் சொல்லாம உங்கள் தகப்பன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படும். So that it is not said about the father of Ishmael or Isaac, but it is your father. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நினைத்து பாருங்க. The father, your father Abraham. நமக்குள்ள எத்தனை பேருக்கு பிதாவின் அந்த எண்ணங்கள் இருக்கு? How many of you are having the mind of the father? நீங்க எல்லாரும் பிதாக்கள் தான். You are all fathers. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. You are having children. பேர பிள்ளைகள் இருக்கு. You are having grandchildren. ஆனா இன்னும் நம்முடைய மைண்ட்ல நம்ம திரள் ஜாதிகளுக்கு ஆபிரகாமாய் மாறி இருக்கிறோமா? Have we changed as Abraham in our mind? ஒரு பிள்ளை அடிச்ச உடனே நம்ம பிள்ளை அடிச்சிட்டானா நமக்கு என்ன கோவம் வருது? How much we get angry if a child beat our child? ஆனா அடிச்சது யாரு? Who did beat it? நல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளை தான் அடிச்சிருக்கும். First of all, your child might have beaten. ஆனா நம்ம பாக்கும்போது யார் அடிச்சிட்டு இருப்பா? But when we see who will be beating, அவன் அடிச்சிட்டு இருப்பான். Even the other child will be beating. ஆனா நாம போன உடனே அப்படி திரும்பி பாப்போம், யார் இல்லன்னா உடனே அடிச்சிருவோம். When we go there and stand there, nobody was there means we will beat her. அப்ப நாம் இன்னும் ஆபிரகாமா தான் இருக்கோம். Till we are Abraham. அண்ணா ஆபிரகாமா என்ன செய்யல? மாறல. We not changed into Abraham. பிதா என்று சொன்னால் முதலாவது மன்னிப்பவர். Father means one who forgives. உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பது போல நீங்களும் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள். As your father forgive your trespasses, you also forgive others. தகப்பனாய் மாறினதுன்னா சும்மா குழந்தை பெற்றது அல்ல, உன்னுடைய சிந்தையில மன்னிக்கிற தன்மை வரணும். You in your mind you have to get the mind of forgiving others in your. உலக பிரகாரமா சரீர வளர்ச்சி வந்தா தகப்பனா மாறிடலாம். If you get a bodily growth in the world, we become a father. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீ தகப்பனா மாறணும்னா மன்னிக்கிற சிந்தை வரணும். But if you want to be a father in Christ, you should need the mind of forgiving others. யாருக்கு மன்னிக்க முடியும்? Who can forgive others? சகிக்கிறவனுக்கு தான் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். Only I can bear, those people can forgive others. சகித்தல் எப்படி வரும்? How can we get the bearing others? அன்பு சகலத்தையும் சகிக்கும். Love beareth all things. அப்படினால ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு தெளிவான வாய்ப்பு இருக்கிறது. In each and everything there is a clear chance. நாம் தகப்பனாய் மாற வேண்டும். We have to change into a father. ஆபிரகாமை நோக்கி பாருங்கன்னா ஆபிரகாம் லைஃபை பார்த்துட்டு போறது இல்ல, ஆபிரகாமும் நாமும் எப்படி இருக்கோம்னு பார்த்துட்டு போணும். We have to look into Abraham, is not to look into the life of Abraham, but we have to change into Abraham. ஆபிரகாம் நித்தியத்தில் எந்த இடத்துக்கு போறாரு? Where in the eternity Abraham went? புதிய வானம். In the new heaven. நாம எங்க போறோம்? Where we are going to be? புதிய எருசலேம் இல்லாவிட்டால் சியோன். The new Jerusalem or Zion. அப்போ எபிரேயர் 11 என்ன சொல்லுகிறது? What Hebrews 11 chapter says? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக இல்லை, அவர்களை காட்டிலும் நமக்கு விசேஷமானது ஒன்றை தேவன் நியமித்தார். God has appointed a special thing for us. We are not more than perfect. எபிரேயர் 11:40. போதுமா? அப்ப நாம் அவர்களை விட மேன்மையா போணும்னா நாம் அவர்களை விட வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். If we want to go better for than them, we have to live better. அப்படினால தான் அந்த பேருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. So for each and every name there is a meaning. அவன் நேம் சும்மா சேஞ்ச் பண்ணி கிறிஸ்டியன் மாறதுக்காக அல்ல. Not to change as a name into a Christian. சுபாவத்துல அவன் தகப்பனாய் மாறு. In a manner he has to change into a father. உனக்குள்ள இருந்து ஜாதிகள் புறப்படும். The nations will come out of you. உனக்குள்ள இருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். From you the kings will come out. உனக்குள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். In you all the nations will be blessed. இதெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள இருந்து நடைபெறக்கூடிய சம்பவம். We saw the incidents which happened inside Abraham. அடுத்து பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். As the father is perfect, you also be perfect. அடுத்து உங்கள் பிதா தயாள குணமா இருக்கும் பொழுது நீங்கள் வன்கணனாய் இருக்கலாமா? When your father is a noble man, can you be ஒரு தயாள குணம் இருக்கணும். You need a kind nature. கிறிஸ்டியன் இல்லாவிட்டா பெண்டிகாஸ்ட்னு சொன்னா இரக்கம் உள்ளவளா இருக்கும். If you are in a Christian or Pentecostal, we need mercy or a compassion. தயாள குணம் உள்ளவளா இருக்கணும். We need a compassionate mind. தகப்பன் சொன்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கணும். If your father, he should have all these experiences. ஒரு பொருளை வாங்குறீங்க, பிள்ளைங்க பார்த்ததுக்குள்ள நீங்க சாப்பிடணும்னு நினைப்பீங்களா? Do you want to eat things when you buy without knowing your children? அப்படி யாரும் சாப்பிடுவீங்களா? Did anyone eat like that? அப்படி யாரும் சாப்பிடுறது இல்ல. Do anyone eat? அப்படி சாப்பிட்டா அவன் பயங்கரமான சுயநலவாதி. If he eat means he is a selfish man. உடனே அதை தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு எடுத்து வைக்கிறார். He is taking for their children for that. இதுதான் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய சுபாவம். This is the nature of a father or mother. அதுபோல ஒரு பிதா எப்பொழுதுமே தயாள குணமுள்ளவனா இருக்கணும். As wise a father should be always a compassionate mind. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். Your father Abraham. ஆபிரகாமுடைய சுபாவங்கள்ல சில காரியங்களை
நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். We are going to meditate some natures or characters வேதம் of Abraham. சொல்லுகிறது அவனை நோக்கி பார். The scripture says, look unto him. ஆபிரகாமை என்ன செய்யணுமா? நோக்கி பார்க்கணும். We have to look unto Abraham. ஆபிரகாமை பார்த்தா என்ன? If you see, look unto Abraham, what is there? ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா? He is a gigantic figure. இல்லட்ட ரொம்ப மோசமான குள்ளமான ஒரு ஆளா? Is he a short man, dwarf? அப்படி அல்ல. It is not so. அவனுடைய தன்மைகள், அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை நோக்கி பார். We have to see the nature, how his life was set. ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது குறைகளும் இருக்கும், நிறைவும் இருக்கும். If when we say about a man, he may be having some lackness and fullness also. தெய்வீகம் என்பது குறைவும் நிறைவும் இருந்துகிட்டே இருக்கும். காலங்கள் போக போக நிறைவுள்ளவனாய் மாறுவது. In the divine nature means you will be having lackness and fullness. When the times when he will get the perfect. ஒரே நாள்ல பெர்ஃபெக்ஷன் ஆகிறது இல்ல. Not only one day you will get the perfection. கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு growth உள்ளது. In the Christian life has a growth. அதுதான் அது வளர்ச்சி உள்ளதுன்னு பார்க்கிறோம். So we see it has a growth. அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரும்படி. To grow according to the perfect nature of Christ. நீங்கள் வளரும்படின்னு பேதுருல வாசிக்கிறோம். You have to grow, we read in Peter. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். Each and every day we have to get a growth. அப்படி போகும் பொழுது சில நேரங்களில் சூழ்நிலைகளில் தோல்விகள் வரலாம். When we go time, sometimes we may get a failure in circumstances. அதே சூழ்நிலை அடுத்து வரும்பொழுது நீ ஜெயிச்சிருக்கணும். In the same circumstances comes again, you have to overcome. ஒரு பிள்ளை அட்டெம்ப்ட் ஆயிட்டான். A child has an attempt. இல்ல அரியர்ஸ் வச்சிட்டான்னு If he வெச்சுக்கங்க. has an arrear. நெக்ஸ்ட் இதுல அவன் என்ன செய்யணும்? அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். In the next examination, he has to complete it. அதை ஒரு 4 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுட்டு சுத்த கூடாது. He should not gather it for 4 years and roam. அப்போ நீ அது என்னைக்கு முடிக்கிறியோ அது வரைக்கும் உனக்கு பேர் என்னது? தோல்வி உள்ளவன் தான் பேர். When you finish it till that time you are a failure. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு தோல்வி வந்துச்சோ அடுத்த சூழ்நிலை வரும்பொழுது நீ ஜெயிச்சிரணும். The next situation you have to overcome whenever you get a situation failure. இப்ப தெய்வீக சுகத்துல நிக்க முடியல. You can't stand in the divine healing. அடுத்த டிவைன் ஹீலிங்க்கு ஒரு போராட்டம் வரும்பொழுது நீ என்ன செய்யணும்? நிக்கணும். When you get a struggle for the other divine healing, you have to stand for it. ஒரு நேரத்துல நீ பாவத்தை ஜெயிக்க முடியல. One time you cannot overcome the sin. அடுத்த ட்ரிப் நீ என்ன செய்யணும்? The next time what you have to சாகர வரைக்கும் போராட்டம் இருந்தா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. It is no use of till your death there is struggle. முதலாவது First of all, ஆதியாகமம் 12 முதலாம் வசனம். Genesis 12:1. இதான் ஃபர்ஸ்ட் அவன்ட தேவன் பேசுகிற வார்த்தை. This is the word God talked to him first. இதுதான் அவன் லைஃப்லயே முதல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு டைம். This is the time he heard the word of God first in his life. அதுக்கு முன்னால ஆண்டவர் அவன்ட பேசவே கிடையாது. Before that God did not talk to him. ஃபர்ஸ்ட் அவன்ட பேசுறதே ஆண்டவர் இந்த இடம்தான். In this place only God talked to him first. அப்படி நீ போனால், if you go, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். I'll bless you. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I'll make your name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You'll be blessed. அப்ப முதல்ல அவன்ட்ட பேசினது என்ன? What God talked to him first? 3 காரியத்தை விடணும்னாரு. You have to leave 3 things. பெண்டிகாஸ்ட்ல வந்த உடனே ஃபர்ஸ்ட் விட வேண்டியது 3. இதுக்கு ஒரு தனி பிரசங்கம் நான் டைம் கிடைக்கும்போது பேசுறேன். If I get a chance, I'll give you a separate preaching. ஆண்டவர் அனுமதித்தால் பேசலாம். If God allows, I'll tell you. வாசிங்க மறுபடி. Read again. ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் 3 காரியம். There are 3 things. உன் தேசம், your country, அடுத்து உன் இனம், your kindred, மூணாவது thirdly தகப்பன் வீடு. the father's house. இந்த மூணையும் நீ கிளியரா கட் பண்ணிட்டீனா உனக்கு என்ன கிடைக்கும்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். If you clear these 3 things and cut it, you will become a blessed and great nation. இதுதான் அவன்ட்ட ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை. This is the first word God talked to him. என் மகனே, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் கூடயே இருக்கிறேன், இப்படிலாம் சொல்லவே இல்லை. God did not talk, my son, I will not forget you, but I will not leave you. ஃபர்ஸ்ட் சொன்னாரு உன் தேசத்தை நீ விடணும். First of all, you have to leave your country. இரண்டாவது உன் ஜாதியை விடணும். Secondly, you have to leave your kindred. மூன்றாவது thirdly உன் தகப்பன் வீட்டை விடணும். the father's house. இந்த 3 காரியத்தையும் நீ விடணும். The 3 things you have to leave it. தேசம் என்று சொல்லும் பொழுது, when we say about the country, அது இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? கண்ட்ரி என்ன இருக்கு? country. உன்னுடைய தேசம்ங்கிறது முதலாவது மொழியாக எடுப்போம். It may be your language first. நம்முடைய தேசத்துல 72 லாங்குவேஜ் இருக்கு. In our country there are 72. இல்ல கலாச்சாரம் எடுப்போம். But we can take it the ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பழக்க வழக்கங்கள், culture of each and every country. ஃபர்ஸ்ட் இத விட்டு நீ வெளிய வரணும். First of all, you have to come out of this. எங்க ஊர்ல நாங்க இப்படி தான் பழகி இருக்கோம் அப்படிலாம் நீ பேச முடியாது. You can't talk, I have practiced in my land like this. இங்க பாத்தீங்கன்னா சவுத்துல வர ரொம்ப ஸ்டைலா ரொம்ப மரியாதை இருக்கும். In the south side we get more respect. நார்த் போக போக என்ன இருக்காது? தமிழ்ல
மரியாதை இருக்காது. If you go to north side, we will not get any more எல்லாம் respect. நீ வா போங்கிற லெவலுக்கு வந்துரும். They will talk with you and come here and go. மரியாதையே இல்லாம போகும். Without any respect, they will இங்க talk. வரும்போது கொஞ்சம் மரியாதை கூடும், இன்னும் போற இடத்துல மோசமா போகும். If you come here, there will be more respect. முதலாவது தேசத்தை பழக்க வழக்கங்களை நீ விடணும். First of all, you have to leave away your culture, character. தெய்வீகமான பழக்க வழக்கங்கள் தான் உனக்கு வரணும். You need only the divine culture. ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பழக்க வழக்கங்களை நீ கொண்டு வரக்கூடாது. You should not bring each and every country's culture. நீ எங்க இருந்தாலும் சரி. Wherever you are. இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின் போன உடனே ஸ்டைல் மாறிடுதே. If our children are going மெட்ராஸ் போன உடனே Dress மாத்திடுறாங்க. If our children are going to father, even in Madras they are changing their dress. பெங்களூர் போன உடனே நம்ம பிள்ளைங்களே ஜீன்ஸ் போடுறாங்க. Our children are going to Bangalore and even the girls are wearing jeans. அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறதுக்குள்ளே நீ மாறிட்ட. இனி நீ ஃபாரின் போனேன்னா உன்னை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது விசுவாசியே இல்ல நீ. How can we find out if you go to abroad, you are here even changing. தேசத்தை நீ விடணும். You have to leave our ஒவ்வொரு தேசத்துக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தை நீ என்ன செய்யணும்? விடணும். You have to leave out the culture of each and every country. இரண்டாவது ஜாதி. Secondly, then kindred. உன் இனத்தையும் நீ விட்டு விட வேண்டும். You have to leave away your kindred. நீ இனத்தை விடாததுக்கு விட்டதுக்கெல்லாம் பல காரணங்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. You may have some experiences and reason for not leaving a kindred. ஆனா பைபிள் சொல்லுது விடணும் தான். But the Bible says you have to leave out. அதை விட்டவங்க நல்லவங்க எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். Many are those who are left out, they are blessed and well. ஆபிரகாம் திருப்பி போய் தான் வீட்ல தான பொண்ணு எடுத்தான்னு உங்களுக்கு பிரசங்கம் தெரியும். You know the message about Abraham again went back to his house and எதுக்காக சொன்னா? Why he said? அதுக்கு ரீசன் என்ன? What was the reason for that? வேற யாருமே தேவன் தெரிந்து கொண்ட சந்ததியில அங்க கானான்ல கிடையாது. Nobody was in Canaan, God was chosen. இந்த குரூப் எங்க இருக்கு? Where was this group? எகிப்துல இருக்கு. They were in Egypt. அதுக்கு எலியாசர் கேக்குறான், ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒருவேளை பொண்ணை பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா பையனை அங்க கூட்டி போலாமா? Shall I take my son there if I want to see? அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம், என் பையனை எங்க கொண்டு போக கூடாது, அந்த எகிப்துல என் சந்ததி கால் வைக்க கூடாது. Don't take my son then, in Egypt my children should not have my இனத்தை விட்டான். You have to leave away your kindred. ஆபிரகாம் அதை விட்டான். Abraham left that. மூன்றாவது, thirdly, குடும்ப வாழ்க்கைக்கு தகப்பன் வீட்டை விடணும். In the father's house you have to leave out. ஆணும் சரி பெண்ணும் சரி. The male or female. இது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா ஆணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா? To whom it was said? யாருக்கு சொன்னாரு? To whom this word was said? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தகப்பன் வீட்டை நீ விட்டு. Seeing Abraham, he said you have to leave out your father's house. எங்க அம்மா வீடுன்னு சொல்லித்தானே இவ்வளவு பிரச்சனை. You are saying going on saying my mother's house, mother house and அம்மா வீட விடுன்னு தான் சொல்றார். God says you have to leave out your mother. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் புருஷனோடு இணைந்திரு. You leave away his father and mother and தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திரு. Cleave to his wife. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இத நீ இழுக்கி பிடிக்கிறதுனால தான் கட்டாயிரு. Because you are tight and it is cutting. அதுக்காக கூட்டு குடும்பம் தவறுன்னு நான் சொல்ல வரல. I am not saying the joint family is wrong for that. தேவைப்படும் பொழுது நாம் விலகி இருப்பது மரியாதை. That is respect. Whenever you are needed you have to separate. அழகா சொல்லிருக்க, உன் தகப்பன் வீட்டை என்ன செய்ய நீ மறந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். You forget your father's house, I will bless you. 45 சங்கீதமா? It is 44. அங்க சீயோன் குமாரத்திக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? It is a word of குமாரத்தி குமார் சீயோன் இல்ல, சாதாரண குமாரத்தி தானே? நல்லது. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை என்ன செய், அத பேசாத. You don't talk about your father or your mother. எகிப்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில பேசினதால தான் பிரச்சனையே. Because they got a problem, the people of Israel talked about Egypt on the way. நாங்கள் வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம். We are remembering the cucumber. உன்னை கானானுக்குள்ள கொண்டு போணும்னு பார்த்தா இவன் எதை நினைச்சிட்டு இருக்கான்? If God wants to take them to Canaan, what they think? வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், அடுத்து என்ன இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அந்த பாத்திரத்துக்கிட்டே உட்கார்ந்து கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிட்டது, இதே நினைச்சிட்டு இருக்காங்க. They are going on thinking about the cucumber and melon and what they are eating the meat near the vessels. இத நீ நினைச்சிட்டே இருக்கிறதுனால உன்னை கானானுக்குள்ள எங்க என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. Because you are going on thinking about you cannot be taken to Canaan. நான் அங்க அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. You don't need to say I was like that, I was like that. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆபிரகாம்னா முதல் நீங்க அவனை பார்த்தா எங்க தான் பார்க்கலாம், அங்கதான் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். There only God talks to him. 12:7 பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12:7 Genesis 12:7 அடுத்து அவனுடைய லைஃப்ல அவனை நோக்கி பார்த்தா ஆண்டவர் அவனுக்கு தரிசனமா. God appeared to him in his life. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரிசனமாகும். Each and every child of God, God should appear to them. உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டா? You need a relationship between God and you like that. ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இல்லாவிட்டால் உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய நெருக்கங்களுக்கு ஆண்டவர் உனக்கு தரிசனமாகும். God has to appear for your problems, distress and everything. தரிசனங்கிறது
ரொம்ப முக்கியமானது. The vision is very important for you. ஆவிக்குரியவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா For தரிசனமாவார். the spiritual people, God will appear to them நீ வீட்ல surely. இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு சில காரியங்களை பேசிட்டே இருப்பார். God will be going on talking to you wherever you are, at your house or in the church. அவனை நோக்கி பாருனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைச்சது. If you look at him, he got a vision in his life. வாசி மறுபடியும் Read again. பாருங்க, அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறார். God was talking to him. நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மகிட்ட பேசி பழகணும். God has to talk in our life. இப்ப நம்ம ஒன் வே டாக்ல தான் இருக்கிறோம். We are in one way talk. இங்க இருந்து ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருக்க வேண்டியது, அங்க இருந்து ஒண்ணுமே ரிசல்ட்டே இல்ல. We are going on shouting at hello hello from here, but no answer from there. அவர் பேசுறாரு, He is talking. நம்ம சத்தம் அவர் கேக்குது. He is hearing our voice. அவர் அங்க இருந்து சொல்லுவாரு ஹலோ ஹலோ, நமக்கு என்ன செய்யல, கேட்கல. He is saying from hello hello there, but we can't hear. ரொம்ப நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, நானும் கத்திக்கிட்டே தான் இருந்தேன், உனக்கு கேட்கவே இல்லையா. After many times I am also shouting, can't you hear? ஒவ்வொரு பிரசங்கத்திலும் கத்திட்டே இருக்காரு. In each and every message he is ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்திலும் கத்திட்டே இருக்காரு. in each and every prophecy is பைபிள் படிக்கும்போது அவன்ட கத்திட்டே இருக்காரு. when you are reading the Bible, ஆண்டவர் டைரக்டா அவன்ட பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா பட் நீ என்ன நினைக்கிறேன்னா, நேரடியா வந்து அப்படியே வேற புத்தகத்தை எடுத்து புத்தக சுருளை எடுத்து பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். God is talking, going on talking to, but you are expecting directly God has to come and talk to you. கர்த்தர் உனக்கு தரிசனமா, the God appeared to him. அப்படி ஒரு லைஃபை நீ நோக்கி பார். You got such a life, you got to look at. ஆபிரகாமை நோக்கி பார்த்தேன்னா அவன் லைஃப்ல ரெண்டாவது சான்ஸ் ஆண்டவர் முதல்ல அவன்கிட்ட பேசினாரு, ரெண்டாவது அவனுக்கு தரிசனமான. If you see Abraham, first of all God talked to him, secondly he appeared unto him. அவன் லைஃப்ல ஒண்ணும் பெரிய செயின்ட் எல்லாம் சொல்ல முடியாது. We cannot say he was a great saint. அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. He had also problems. அவனுக்கும் பிசினஸ்ல பிரச்சனைகள் He இருந்துச்சு. had also conflict in his business. ஆதியாகமம் 13ல பார்க்கும் பொழுது அவனுடைய மந்தையின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தையின் மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துருச்சு, வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. There was a dispute between the flock shepherds of the flock of Abraham and Lot there. நம்ம நினைஞ்சிருப்போம், What we would have done there? மேய்ப்பர்கள் சண்டையை கொஞ்ச நேரத்துல தள்ளி விட்டு யாரும் சண்டை போட்டுருப்பான். We will push away the fight between the ஆக்சுவல் shepherds. ப்ராப்ளம் வந்து மேய்ப்பர்களுக்கு. Only the problem between the shepherds. நம்ம என்ன செஞ்சிருப்போம், What we would have done? நேரா ஓடி போய் மேய்ப்பர்களுக்கு என்ன, மேய்ப்பர்ல சண்டை போட்டாலும் ஒண்ணுதான், ஏன்ட்ட சண்டை போட்டாலும் ஒண்ணுதான் சொல்லி இவன் சண்டையில இன்டர்ஃபியர் ஆயிடுவான். He might have interfered because whether they are fighting with the shepherd or with me. ஆனா ஆபிரகாம் அதை எப்படி டீல் பண்ணான்? But how did Abraham deal it? அவனுக்கு பைபிள் கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. He did not have the Bible or Holy Spirit or தேவன் anything. பேர்ல உள்ள விசுவாசம் அவன் லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டே வந்துச்சு. Only the faith of God was going on changing his life. அவனுடைய ஆர்குமெண்ட்டை எப்படி தவிர்த்தான் பாருங்க. You see how he has finished that argument. நாம எங்கேயோ போற பிரச்சனையை வழியே போற நாய் அணிஞ்சிடறான், காதை பிடிச்சு இழுத்துறான். We are dragging some problem which is going on the way, like வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுக்கிறவன் எப்படி இருக்கும்? நாயை பிடிச்சு காதை பிடிச்சு இழுத்தவன என்ன செய்யும்? If we drag the dog which go in the way, how it would be? என்ன செய்யும்? What it will do? கடிக்கும். அதுக்கப்புறம் நாய் கடிச்சதுன்னு சொல்லி நீ சாட்சி சொல்லி பிரயோஜனம் இல்ல. After that, if you have no use of changing the testimony, the dog bitten me. அதுக்கு இன்னொரு பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. There is no need of the pastor has to come. நீ முதல்ல நாய் காதை பிடிச்சது என்னது? தப்பு. It is wrong, you have caught the ear of the dog. ஆரம்பத்துல முதலாவது வாக்குத்தத்தத்தை க்ளோஸ் பண்றதுக்கு நீ வாக்குவாதத்தை க்ளோஸ் பண்றதுக்கு நீ ட்ரை பண்ணு. First of all, you have to try to close the dispute. அவன் எப்படி அந்த வாக்குவாதத்தை கிளியர் பண்ணா? How he has cleared that dispute? அது வளர்ந்தா என்ன ஆகும்? If it grows means what will happen? ஒரு 4 மேய்ப்பர் சண்டை போடுவான். 4 people will be fighting. 4 மேய்ப்பர்கள். 4 shepherds will be fighting. அது அடுத்த நாள் வளரும்போது 100 மேய்ப்பர் என்ன செய்வான்? பார்ட்டிஷன் ஆகி தனித்தனியா யூனியனா தயார் பண்ணுவான். The next day the 100 shepherds will be joined together as a union and they will அதுக்கப்புறம் தண்ணி ஆடுகளுக்கு தண்ணீரே கொடுக்க மாட்டேன்றான். after that they will not give water to the. இந்த சண்டை வளர்ந்து கடைசில யாருக்கு மோதிரும்? ஆபிரகாமுக்கு லோத்துக்கு மோதிரும். After that this dispute will grow and it will. அதனால ஆபிரகாம் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டான், தம்பி நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ என்ன செய், ரெண்டு பேரும் அவங்க வழியில போலாம். The beginning itself Abraham told, we no need any dispute among us, let us go in our. ஆபிரகாமை நோக்கி பாருனா அவன் எப்படி அதை டீல் பண்ணாங்கறத நீ நோக்கி பார்க்கணும். If you want to look at Abraham, you have to do how he has dealt that. ஒரு செகண்ட்ல அந்த வாக்குவாதத்தை க்ளோஸ் பண்ணிட்டான். Within a second he closed that dispute. அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது, ஒரு வருத்தம் கிடையாது, உடனே அட் a டைம் ரெண்டு பேருமே அமைதியா போயாச்சு. At once they immediately cleared that and went. வாக்குவாதம் பண்ணுவது எனக்கும் சபைகளுக்கும் உகந்தது அல்லன்னு பவுல் பேசுகிறார். Paul says disputing not a வாக்குவாதம் ஒரு நோயின்னு நீங்க சுத்திரிப்புறத்துல கேள்விப்பட்டீங்க. You have heard about the dispute is a disease. உனக்கு கேன்சரோ இல்லாட்டா என்ன வியாதியோ வர வேண்டாம், வாக்குவாதம் பண்றதா இருந்தாலே நீ ஒரு என்னது நோய் பிடிச்ச ஒரு பாட்டி. You don't need to get any disease or cancer or anything, but if you dispute you are getting a disease. வாக்குவாதம் பண்றது ஒரு நோய். If you disputing is a disease. அந்த வியாதி உனக்குள்ள வரவே கூடாது. That disease should not come in you. எது செய்தாலும் வாக்குவாதம். Whatever you do is dispute. வாக்குவாதத்தை முதல்லயே நீ கிளியர் பண்ணணும். First of all you have to clear the dispute in you. அந்த அளவுல உன்னுடைய வாழ்க்கையில நீ பழகணும். In that level you have to practice in your life. அடுத்ததாக next
உனக்கு விரோதமா யாராவது இருந்தால் If anybody is against you, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். you have to pray for them. எப்படி ஜெபம் பண்ணணும்? How will you pray? கையை ஒடிச்சிரு ஆண்டவரே. Lord, break his legs, hands. அப்படிதானே ஜெபம் பண்றீங்க இப்போ? Is it so? ரெண்டுல ஒண்ணு நீ உடனே செய்ய Lord, ஆண்டவரே. you have to do one thing and two. அப்படி அல்ல. It is not so. லோத்துக்கு பிரச்சனை வந்தது. Lot got problem. ஆனா இவன் போய் குறுக்க நின்னான். But he went and stand there. ஆண்டவர் வந்து சோதோமனை அழிக்க போறார். God said, I am going to destroy இன்னும் Sodom. கொஞ்சம் பொழுது விடியறதுக்கு முன்னால அக்கினி என்ன செய்ய போகுது? இறங்க போகுது. Before the dawn, the fire is going to come down. நீங்க என்ன நினைப்பீங்க? What you would think? வசமா மாட்டிட்டான் யாரு? லோத்து சிக்கிட்டான். Lot is caught correctly. அன்னைக்கே மேப்பர் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டேன்ட்டான். இன்னைக்கு என்ன செய்ய போறான்? அழிய போறான். ஜெபம் பண்ணிட்டே உட்கார்ந்திருப்பீங்க. You will be going on praying. On that day, I wanted to remove the. இதே வேலையை தான் யோனா செஞ்சான். Jonah did the same work. எப்போ அழியணும் ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டான். He was putting a tent and seeing when தன்னுடைய it will தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறும் அக்கினி இறங்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். He was waiting when the fire will come down. My prophet. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு முன்னால போய் நின்னுட்டான். When Abraham took ஆதியாகமம் 18:22. Genesis 18:22. அங்க நின்னு அவன் சும்மா நின்னுட்டு இருந்தானா? Did he stand quietly? ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தார் அழிப்பீரோ? Lord, will you destroy them? 40 நீதிமான் இருந்தார் அழிப்பீரோ? Lord, will you destroy them if there is 40 righteous? விடாம பரிந்து பேசி பேசிட்டே இருக்கான். He was going on interceding and praying. உன்னுடைய பகைஞர்களுக்காக நீ பரிந்து பேசுவே. If for your enemies you have to intercede. அவன் கெட்டு போனா யாருக்கு நஷ்டம்? If he is spoiled means for it is whom it is lost. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது If you see in another view. ஆதியாகமம் 14:14ல பார்க்கும் பொழுது Genesis 14:14. அங்க லோத்து சோதோமின் அந்த ராஜா மற்ற எல்லாருமே பிடிபட்டு போய் விட்டார். All the kings and everybody were caught there. எல்லாரும் அடிமைகளாக மாறுற நேரம். When all people were entangled and become slaves. ஆபிரகாம் தான் உடனே போய் அந்த யுத்தத்தை செய்து லோத்தையும் அந்த சோதோமின் ராஜா எல்லா ராஜா என்ன செய்தான்? மீட்டெடுத்தான். Abraham only did the war immediately and redeemed all the kings. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவனால இருக்க முடியல. If he got a problem he couldn't be quiet. மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நீ உட்கார்ந்து ஜெபத்துல போராடணும். If others having problem you have to sit and pray. ஜெபத்திலேயே யுத்தம் பண்ணணும். You have to fight in your. ஒருவேளை டைரக்டா ஸ்பாட்ல போய் உன்னால செய்ய முடியல. If you go to the spot and do directly. ஆனா ஜெபத்துல நீ நிற்க வேண்டும். But you have to stand the prayer. ஆதியாகமம் 26:4ல பார்க்கும் பொழுது Genesis 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் சொல்றார். Abraham obeyed my voice. It is said. பாருங்க ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Abraham obeyed my voice. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். Each child of God should obey the voice of God. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறீங்க? How many are obeying the voice of God? எத்தனை பேர் கீழ்ப்படிற அந்த சிந்தை இருக்கு? How many are obeying the voice of God? எத்தனை தடவை ஆண்டவர் உங்கள்ட்ட பேசி இருப்பார்? How many times God has talked with you? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனோடும் பேசத்தான் விரும்புகிறார். God wants to talk each day with each man. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான நேரத்துல கர்த்தர் அந்த மனுஷனை சந்திக்க முடியாததான் விரும்புகிறார். God wants to meet the man in the cool of the day every day. டெய்லி ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனையும் சந்திக்கிறதுக்கு அவர் காலையிலேயே ஆயத்தம். God is ready in the morning itself to meet each and every man. காலைதோறும் அவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். Every morning he is waking me up. என் செவிகளை என்ன செய்கிறார்? திறக்கிறார். He is opening my ears. மார்னிங் அந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சார். Early morning he is doing that work. அதனால ஒவ்வொரு நாளும் டெய்லி கர்த்தர் ஜனத்தோடு பேச விரும்புகிறார். God wants to talk with the people every day. நாம எப்படி கீழ்ப்படிறோமா? Are we obeying? ஒரு 2 நாள் கீழ்ப்படிவாங்க. Only for 2 days we will obey. அதுக்கு பிறகு After that இப்ப கர்த்தர் எழுப்புறதுக்கு பதிலா அலாரம் எழுப்புதுன்னு வெச்சுக்கோங்க. an alarm is waking up instead of God waking up. அதெல்லாம் என்ன அது கத்திட்டே கிடக்குது. இவங்க அதெல்லாம் ஷட்டே பண்றது. They never mind up there it is going on shouting. இன்னும் ஒரு சிலர் ஒரு அடி அடிச்சற தலையில அடிச்சா அது ஆஃப் ஆயிடும். There some other beating that upon them. மேல ஒரு பட்டன் இருக்குல அத ஒரு அமுக்கிட்டா போதும். Just they are pressing the button. அது கத்துறது ஜீவனை விட்டுரும். It will leave quiet. இன்னைக்கு अनेகர் இந்த வேலை தான் செய்றோம். Many are doing so. இல்ல கத்துறதா இருந்தா இவன் கத்துறதை விட அதிகமா கொரட்டை போட்டு தூங்குறான். He is going on snoring more and sleeping. எத்தனை பேர் கீழ்ப்படிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு? How many are obeying the word of God? அடுத்து சோதனை. Next the temptation. அதாவது அவனை நோக்கி பார்க்க உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். I am telling you you have to look unto him. 22:1ல ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது When we see in Genesis 22 அவனுடைய லைஃப்ல ஒரு சோதனையான ஒரு பாதை. There was a path. இது என்ன சோதனை? What kind of temptation was இது that? பிசாசு சோதிச்சா? Is it about the devil? இல்ல. It is not so. கர்த்தரே அவன் எப்படி இருக்கிறாங்கறத அறிய விரும்பினார். God wants to look how he was. அத அறிய விரும்பும் பொழுது அது ஒரு பெரிய விஷப்பரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. It was like a very great test. வேற என்ன டெஸ்ட் வச்சாலும் நம்ம எல்லாம் நெஞ்சிரலாம்.
வின் பண்ணிடலாம். Whatever other test we gave to, we will win. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டேன், When I was in a place, I asked one believer, ஆபிரகாம் சொன்ன மாதிரி பிள்ளைய பலியிடுன்னு உன்ட ஆண்டவர் சொன்னா என்ன செய்வேன்? what will you do if God asks you to offer your child as he told to Abraham? ஆண்டவர்னு டைரக்டா கரெக்டா சொல்லிட்டாருன்னா கொன்றுவேன். If God himself says, I will direct kill it. ஆண்டவர்னு சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாருன்னு எனக்கு என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் ஆகணும், நான் செய்வேன். If it is confirmed, God says, I will kill. ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் இருந்துச்சு. Abraham had a confirmation. ஆண்டவர்ட்ட பழகுனனால கரெக்டா அவர் சொன்ன உடனே பரட்டு போய்டான். When he got a practice with God, when God said he started. அந்த சோதனை தான் அவனை தெய்வீகமா மாற்றினது. The temptation made him as a divine man. அந்த சோதனைக்கு பிறகு தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். After that temptation only God knows, I know you. அது வரைக்கும் யாரு? After that, before that, ஆபிரகாம தெரியும். he know God, know about him. தரிசனம் கிடைக்கும்போது ஆண்டவர் தெரியும், அவன்கிட்ட பேசினாரு, இதெல்லாம் இருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கத்தியை ஓங்கும் பொழுது தான் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know about you, God said. தீர்க்கதரிசனம் சொன்னவங்கள தெரியாதுன்றாரு. God said, those who பிசாசு துரத்துனவங்கள தெரியாதுன்றாரு. those who cast away the devils, they did. அற்புதங்களை செய்தவங்கள தெரியாதுன்றாரு. God said, I know, do not know. அவங்க எல்லாம் சொன்னாங்க, உம்முடைய நாமத்துல தான் இதை செஞ்சோன்னு கேட்ட பொழுது நான் உங்களை When they said in your name we have did everything, but he said, I do not know. கத்தியை வச்சு வெட்றதுக்கு ரெடியான உடனே ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன். When he started to cut him with a knife, then I know about you now. அதாவது ஆபிரகாம தெரியும், ஆனா இப்ப ஆபிரகாம் எப்படி தெரியும்? என்னை விசுவாசிக்கிறவன்னு தெரியும். And now I know you are believing me. என்னை பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரியும். Do you know about me? கேட்டா ஒரு 3 மாசம் சொல்லுவீங்க. You will say only 3 months. என்ன அதிகபட்சமா சொன்னா என்ன 2 வருஷம் சொல்லுவீங்க. 2 years you may say. சென்னையில உள்ளவங்கள கேட்டா 22 வருஷமா தெரியுமா? If you ask the Chennai people, they will say for 22 years. தூத்துக்குடியில உள்ளவங்கள கேட்டா என்ன எத்தனை கூட வருஷம் தெரியுமா? If you ask the Tuticorin people, they will say. அதாவது ஆண்டவரோடு நம்ம எவ்வளவு நெருங்கி வர்றோமோ அவ்வளவுக்கு அளவு தேவன் நம்மை அறிகிறார். God knows about as much as close we come. நீ யாருன்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். God wants to see whom are you. நீ வாயில தான் வார்த்தையில தான் இருக்கியா, செயல்ல இருக்கிறியா? Are you in the only the words, or are you in the deeds? சும்மா ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றியா, இல்ல உண்மையாவே நீ அன்பு கூர்றாயா? Simply are you saying only hallelujah or love, or the truly are loving? பேதுரு எல்லாரும் ஒரு நாள் நான் நிப்பேன் அப்படி இப்படிலாம் பேசுனதுல என்னது? வாய் தான். Only through the mouth Peter talked, everybody run, I will stand for you. அவர் சொன்னார், இன்னைக்கு சேவல் கூடுறதுக்கு முன்னால நாளை காலையிலக்குள்ள 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ என்ன செஞ்சிருவ? 24 ஹவர்ஸ் கூட இல்ல, 12 ஹவர்ஸ் தான். அதுக்குள்ள நீ என்ன செய்வ? 3 தரம். Before the cock crow, within 12 hours you will deny me thrice. ஆனா மறுபடியும் அவன் நேசிக்கிறேன்னு சொன்ன பொழுதுதான் அவனுக்கு ஊழியம் கிடைச்சது. After that God he said, I love you, then he got the ministry. ஆபிரகாமை நோக்கி பாருங்க. So look unto Abraham. அவன் எப்படி அந்த வாக்குவாதத்தை டீல் பண்ணா? How did he deal that? அவனால எப்படி ஜாதி ஜனத்தெல்லாம் விட முடிஞ்சது? How can he leave all the country? அவன்கிட்ட எப்படி ஆண்டவர் பேசினாரு? How did God talk to him? அவனுக்கு எப்படி தரிசனமானாரு? How did he appear to him? அவன் மத்தவங்களுக்காக எப்படி தேவ சமூகத்துல நின்னா? How did he stand in the presence of God for others? மத்தவங்களுக்காக எப்படி தேவ சமூகத்துல யுத்தம் பண்ணா? How did he fight in the presence of God? எவ்விதமாய் சோதனையை ஜெயித்தான்? How did he overcome the temptation? எவ்விதமாய் கீழ்ப்படிந்தான்? How did he obey? இதத்தான் ஆண்டவர் நோக்கி பாருன்னு சொல்றார். That only God says we got to look unto him. அடுத்து யாரை நோக்கி பார்க்க சொல்றாரு? Next, to whom we got to look unto? யாரு? உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாரு. Sarah that bare you. சரி, ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? How many wives had Abraham? எத்தனைன்னு சொல்லுங்க. You say how many? 3ன்னு சொல்றவங்க கை வைடுங்க. Those who say 3, raise your hands. 4ன்னு சொல்றவங்க கை வைடுங்க. Those who say 4, raise your hands. இந்த மனைவி இல்லையா? அவர் என்ன ஊழியக்காரர் ரைட்டாரா? 2 பேர்னு சொல்றவங்க கை வைடுங்க பார்க்கலாம். Those who say 2 wives, raise your hands. எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கு. For everything there is vote. கல்யாணமே ஆகலன்னா கூட அதுக்கும் ஆமா கல்யாணமே ஆகல அப்படின்றீங்க. ஆக்சுவலா எத்தனை மனைவி? How many wives he had? ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? How many wives he had Abraham? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. How many wives Abraham had? எல்லாருக்கும் டவுட், எங்கேயாவது புதுசா யாராவது பிடிச்சிட்டு வந்துருவாரோன்னு. All are having doubt. எல்லாருக்கும் டவுட், திடீர்னு நம்ம ஏதாவது சொல்ல திருப்பி இவர் எங்கேயா இருந்து ஒரு மனைவியை புதுசா கொண்டு வந்துட்டாருன்னா. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. There are 3 wives. ஒரு மனைவி, 2 மறுமனையாட்டி. 1 wife and 2 concubines. 3 மனைவினா உடனே நம்ம விசுவாசிகள் அப்படியே தடுமாறுவாங்க. Our believers are stumbling because 3 wives. அப்படி அல்ல. It is not so. ஒரு மனைவி, மற்ற 2 என்னது? மறுமனையாட்டி. 1 wife and 2 concubines. இதை நான் ஆபிரகாமை நோக்கி பார்த்தா யாரும் சேர்ந்து வர்றா? யாரும் சேர்ந்து வருவாங்க? இப்போ நம்ம ஒரு விசுவாசியை கேட்டா அவங்க வீட்டுக்காரம்மா அவருக்கு இன்னொன்று இருக்கு அப்படிமா. If you look at Abraham, who will come with Sarah also? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை சொல்லும் பொழுதே யாரையும் சேர்த்து சொல்றாங்க?
இயேசுட்ட சமாரியா ஸ்திரீ வந்து பேசினா. Samaritan woman talked to Jesus. இவர் வந்து ரொம்ப டைரக்டா வராரு. He was coming directly there. உன்னுடைய புருஷனை என்ன செய்யா? You bring your husband. அழைத்து கொண்டு வா. You bring your husband here. யாரை போய் கூட்டி வர்றது? To whom she can bring? யாரை கூட்டி வர்றது? To whom she can bring? She could bring. அவ உடனே என்ன சொன்னா? What she said? எனக்கு புருஷன் இல்லை. I did not have any husband, she ஒரே said. அடி அடிச்சிட்டா. She said in one word. உடனே அவர் என்ன சொன்னாரு? What he said for that? நீ என்ன செஞ்சிட்ட? கரெக்டா சொல்லிட்ட. You said rightly. ஏன்? Why? ஒருத்தனை நீ கல்யாணம் கட்டல. You did not marry anyone. கல்யாணம் கட்டிருந்தா யாரு? புருஷன். If you married anyone. வாசி அந்த பாயிண்ட் வாசி. கரெக்ட். 5 plus 1 5 plus 1 5 plus 1 6 அப்போ there are 6 இப்படி இருந்தா இப்ப அவளை சமாரியா ஸ்திரீன்னு பார்த்த உடனே நமக்கு நினைவுல வர்றதெல்லாம் யாரெல்லாம் வரா? யாரெல்லாம் சேர்ந்து வரா? மொத்தமா சேர்ந்தா வருவாங்க. If you see about Samaritan woman, all together come in our mind. இப்ப ஆபிரகாம்னு பார்த்தா if you see about Abraham, யாரெல்லாம் சேர்ந்து வருவா அதுல? who comes here? சாராள், Sarai, ஆகார், கேத்துராள். Ketura. மூணு லிஸ்ட் வரும். The 3 list comes. சாராள நம்ம கொஞ்சம் பின்னால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். We will see about after 5 minutes about Sarai. முதலாவது ஆகார். First of all Hagar. ஆபிரகாமோட அல்லாட்ட ஆபிரகாம்னா விசுவாசத்தின் தகப்பன் தெரியும். We know Abraham means the father of faith. இல்லாட்ட தேவனுடைய சிநேகிதன்னு தெரியும். Or a lover of God. ஆண்டவரோடு friend of God. ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். He was called as a friend of God. அப்படி இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோடு எது இணைந்து செயல்பட வேண்டும்? What has to be worked with this faith? ஆபிரகாமுக்கு 3 அந்த ஒரு மனைவி 2 மனைவி இருந்தாங்கன்னு அர்த்தம் என்ன? What is the meaning? Abraham had 1 wife and 2 concubines. விசுவாசத்தோடு இணைந்து செயல்பட வேண்டிய 3 காரியம் இருக்கு. There are 3 things should work together with the faith. ஆபிரகாம்னா விசுவாசத்தின் தகப்பன். Abraham is the father of faith. அவனோடு இணைந்து செயல்பட வேண்டிய 3 காரியம் இருக்கு. There are 3 things work together with him. one thing சாராள். Sarai. சாரான்னா ராணின்னு அர்த்தம். Sarai means queen. சாராய் அப்படின்னா என் ராணின்னு அர்த்தம். சாராள்னு சொன்னா உலகத்துக்கு ராணின்னு அர்த்தம். Sarai means the queen of the world. சாராய் means என் ராணி, என்னுடைய queen. My queen. சாராள்னு சொன்னா உலகத்துக்கே ராணின்னு அர்த்தம். Sarai means the queen of the world. அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா ஆளுகை. There is a right meaning, the ruling. இன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு, முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தலைமையை பார்த்தீங்கன்னா யார் தான்? விக்டோரியா மகாராணி. Who is the head of the British kingdom? Victoria queen. ஆபிரகாமுடைய லைஃப்ல சாராள் இருந்தான்னு சொன்னா விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, விசுவாசம் ஆளுகை செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும் மொத்தத்தையும். The faith should control something. எல்லாவற்றையுமே சம்திங்ல எல்லாத்தையும். The faith should control all things. எல்லா விசுவாசம் வந்து சும்மா செத்து போனதா இருக்க கூடாது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கணும். The faith should not be a dead one, it should control everything. விசுவாசம் செயல் இல்லாமல் போனால் அது பேர் என்னது? செத்தது. If the faith has no deed, it is விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்பட்டது என்று பார்க்கிறோம். We see the faith has worked together with the deed and perfected. அதனால விசுவாசத்துக்கு ஒரு ஆளுகை இருக்கணும். For a faith there should be a ruling. விசுவாசினா சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவன். If you are believer, he has to rule all things. ஆண்டவர் மனுஷனை உண்டு பண்ணிட்டு after created man, அவனை பார்த்து சொன்னது என்னது? seeing him what God said, நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். You rule everything. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்தது என்னன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஆளுகை செய்யன்னு சொன்னார். First of all everything was given to him and அதனால விசுவாசத்துல நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தணும். In the faith you have to subdue all things. அப்பதான் விசுவாசம் செயல்படுகிறது. Then the faith is working. இரண்டாவது secondly ஆகார். Hagar. ஆகார்னா பரதேசின்னு அர்த்தம். It is a stranger. இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. No, there is nothing in the world. இன்னும் சொல்லப் போனா அடிமை. That is a slave if you so. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் விசுவாசின்னு வந்துட்ட பிறகு இந்த உலகத்துல அவனுக்கு எதுவுமே சொந்தமா இருக்க கூடாது. A spiritual believer, as a spiritual man, he should not have anything. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. Jesus said, as I am not of the world, you are also not of this world. இந்த பூமியில பிடிப்பு இருக்க கூடாது. We should not have any cling in this world. உனக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் இறுக்கமான பிடிப்பு இருக்க கூடாது. We should not have any tight clinging in the world and you. உன்னை ஈர்க்க அந்த புவி வந்து உன்னை இழுக்க கூடாது. The gravity should not pull you. அதனால பரதேசின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. If you are a stranger, you don't have anything. இந்த அடிமையை துரத்தி விட்டா எங்க போறேன்னா எங்கேயோ போறேன்னு தான் சொன்னா. If that slave was chasing, where were you going? கர்த்தருடைய தூதன் வந்து கேக்குறான், நீ எங்க இருந்து வருகிறாய்? எங்க? The angel of God was asking, where are you coming from? Where are you going? ரிசல்ட் என்ன? What was the result? நான் வந்துட்டேன், பட் எங்க போறேன்னு நினைச்சாரு
தெரியாது. I came out, but I do not know where I am going. நீ இந்த உலகத்துல நீ ஒரு பரதேசியை போல எல்லாவற்றையும் துறந்து வெறுத்து நீ ஜீவிக்கணும். You have to dedicate everything in the world and live as a stranger in this world. எத்தனை பேர் இந்த பரதேசிகளை வாழ நாம் இடம் கொடுக்கிறோம்? How many are giving room to live as a stranger? அடுத்து கேத்துராள். கேத்துராள்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Ketura? தூபம்னு அர்த்தம். It is censer. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசம், அடுத்த ஆளுகை, அடுத்து இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி வாழுகிற வாழ்க்கை, அடுத்ததாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கக்கூடியவனா இருக்கும். The next, a child of God should pray after living as a faithful man. எப்பொழுதும் உனக்குள்ள இருந்து ஒரு தூபம் எழும்பிட்டே இருக்கும். Every time the censer should be going on, coming. கேத்துராளை அவன் மர்மோனியாட்டியா வச்சிருந்தான்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அவனுக்கு சைடுல எப்பொழுதும் ஜெப வாழ்க்கை இருந்துட்டே இருந்துச்சு. If he had Ketura as a concubine in the side, he had a prayerful life every time. நம்முடைய லைஃப்ல கேத்துராள் எப்பொழுதும் இருக்கணும். In our life, Ketura should be in with us. காலையில இருக்கணும், in the morning, சாயங்காலம் இருக்கணும், in the evening. ஒவ்வொரு நேரமும் அந்த தூபம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். Each and every time the censer should be யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Exodus 37. தூபம் காட்டிட்டே இருக்க வேண்டியதாமே. He is going on, so show the incense. எப்பொழுதும் நீ தூபம் காட்டிட்டே இருக்கணும். Every time you got to show the incense. எப்பொழுதும் உனக்குள்ள ஒரு ஜெபம் வந்துட்டே இருக்கணும். Every time you should need a prayer. 141:2ல வாசிங்க. சங்கீதம் 141:2. 141:2. என் விண்ணப்பம் உனக்கு எப்படி இருப்பதாக? தூபமாய் இருக்க கடவது. Let my prayer as incense before you. கேத்துராள்னு சொன்னா விண்ணப்பம் பண்ணுகிறவள். The Ketura means one who offer prayer. எப்பொழுதுமே நமக்குள்ள ஜெபம் மறைஞ்சு இருக்கணும். Every time the prayer should be hidden in us. கேத்துராள் வந்து சண்டை போட்டதாகவோ வாக்குவாதம் பண்ணதாகவோ ஓடி போனதாகவோ என்ன கிடையாது. பைபிள்ல இருக்கா? In the scripture it is not said about Ketura has ran away or fight. ஒண்ணுமே கிடையாது. யாத்திராகமம் 25ல படிச்சு பாருங்க, ஒரு 5 வசனம் தான் அவ லைஃப் வரும், அதோட முடிஞ்சது. Only 5 verses in Genesis. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஜெபம் எப்பொழுதும் உனக்குள்ள மறைஞ்சு இருக்கணும். The prayer should always hidden in you. ஆனா அவ தான் அதிகமான பிள்ளையை பெற்றெடுத்தவள். She only did bear many children. ஆகாருக்கு ஒரே பையன். Hagar had only one child. அடுத்து சாராளுக்கு ஒரே பையன். Sarah also got only one. ஆனா கேத்துராளுக்கு மட்டும் தான் 5-6 பிள்ளைங்க. Ketura got only 5 or 6 children. 6 பிள்ளைகளை பெற்றது யார்தான்? Who did bear 6 children? கேத்துராள் தான். Ketura only did. உன் லைஃப்ல மாற்றம் வரணும், தெய்வீகம் உருவாகணும்னு சொன்னா ஜெபம் இருந்துட்டே இருக்கணும். You need a prayer if there is a change in your life. கேத்துராள் ஓடி போனதாக இல்லையா பைபிள்ல? Is Ketura did run away? ஆனா ஆகார் நின்னுட்டா. But Hagar what she did? ஓடி போயிட்டு வந்தா. She ran away and. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நமக்குள்ள இந்த பரதேசி வாழ்க்கை சில நேரத்துல ரொம்ப எழுப்புதலா வந்துருது, சில நேரத்துல நெஞ்சிருது, நம்மளை விட்டு போயிடுது. This the life of stranger, it goes out sometime and சில நேரம் பார்த்தீனா உலகமே வேண்டாம் அப்படியே சாமியார் மாதிரி சுத்துறது, திடீர்னு பார்த்தா உலகத்துக்குள்ளே மூழ்கிறான். Sometimes we see is like a stranger, like a samya. நம்ம விட்டு ஓடும் பொழுது when the nature we are slave to God should run away from us. நமக்குள்ள யார் உருவாகுறா? Who is forming us? உலகத்துக்குள்ள நம்ம ஓடும் பொழுது நமக்குள்ள யார் உருவாயிரா? When we run into the world, who is forming us? விசுவாசத்தை விட்டு சாராளை விட்டு ஓடி போகும்போது நமக்குள்ள என்ன உண்டாகுது? What will happen when we run away from faith and Sarah? என்ன உண்டாயிருது? What we will get? இஸ்மவேல் வந்தறான். The Ismael come. இஸ்மவேல் வந்த பிறகு தான் இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சது? வீட்டை விட்டுலாம் ஆபிரகாம் விசுவாசத்தை விட்டு ஓடுனது, ஆளுகை விட்டு ஓடுனதுக்கெல்லாம் ரீசன் யார் வந்துட்டான்னு அர்த்தம்? இஸ்மவேல் வந்துட்டான். Ismael came, after that only she ran away from faith and everything. அப்படினால நம்முடைய ஜீவியத்துல தெய்வீகம் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும், ஓடி போய் கூடாது. We should not run away from it, so the divine should always ஜெபிக்கும் பொழுது when we pray நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும். We will get everything in the world. வாசிங்க. Read ஆதியாகமம் 25:5. 25:5. இல்ல அதுக்கு மேல உள்ள வசனம். இங்க ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டிகள் பிள்ளைக்கு என்ன கொடுத்தான்? நன்கொடைகளை கொடுத்தான். Abraham gave to the sons of the concubine. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நீ இந்த உலகத்துல ஜெபிச்சினா இந்த உலகத்துல உனக்கு gift வந்துட்டே இருக்கும். If you pray in the world, you will get gifts. உனக்கு நீ ஆண்டவர் நன்மைகளை கொடுத்துட்டே இருப்பார். God will be going on giving the good. உன்னுடைய தேவைகளை சந்திச்சிட்டே இருப்பார். God will meet all your needs. நீ ஜெபம் இல்லனா இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. If you don't have prayer, you will not get anything in the world. கடைசியாக At last, உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. Look unto Sarah which you bear. ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, when we look at a child of God, சாராளை நோக்கி பார்க்கும் பொழுது, when we look at Sarah now, ஒரு வித்தியாசமான செயல்பாடு உள்ள ஒரு பெண். there is a different nature that அவள்ட்ட நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. she got good and evil. பட் ஆனா ஆண்டவர் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆபிரகாமை போய் சொன்னார். Abraham asked to God asked to Abraham to adjust with her. எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி நீ போன்னு சொல்லிட்டே இருந்தார். In everything you have to adjust with her, God said. அதுக்கு என்ன ரீசன்? What was the reason for that? அவளுக்குள்ள இருந்தான சில முக்கியமான சுபாவங்கள். Some important characters she got in. அவ வந்து திடீர்னு ரொம்ப ரஃப் ஆயிடுவா. Sometimes she will be more rough. அப்படிதானே? Is it so? ஆபிரகாமுக்கு ஆகாரை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? Who appointed Sarah to Abraham? இது அவளுடைய தவறா?
இது அவளுடைய தவறு. It was her mistake. ஆனா தேவனுடைய பகுதியில் அது தவறோ சரியா நம்ம பேச முடியாது. We cannot talk in the sight of God whether it is பட் இந்த wrong or தொழில் right. யாரு செய்யக்கூடாது? But who should not do this? சாரா செய்யக்கூடாது. Sarah should not do this. நம்முடைய ஜீவியத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். In our life we should be very careful. நம்முடைய ஸ்தானத்துல இன்னொரு ஆளை என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. We should not allow any man in our state. இவளுக்குள்ள ஒரு ஆளுகை இருந்தது. She had a ruling in her. இவன் நினைச்சத கிளியரா கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருப்பா. She will be controlling whatever she thinks. உன்னால உன்னுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? Can you control your body? உன்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? Can you control your life? உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ணி போக முடியுதா? Can you control your holy life? அவளுடைய வாழ்க்கையில கடினம் இருந்தது. In her life there was hardness. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். In Genesis 16:6. அவளை எப்படி நடத்திட்டா? ரொம்ப ரஃபா கொண்டு போனா. Sarah dealt hardly with her. ஆபிரகாமே சொல்லிட்டான், அவளை நீ என்ன செய், அவ உன் கண்ட்ரோல்ல இருக்கா, நீ என்னனாலும் பண்ணிக்கோ. She is under your control, you do it whatever you want. மறுபடியும் அந்த வார்த்தை வாசி. ஆபிரகாம் உன் கைக்குள் இருக்கிறாய். She is in thy hand. உன் கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும். Everything should be in your custody. உன்னுடைய லைஃப், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய விசுவாசம் எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து செயல்படணும். Your life, your holiness and your faith should be under your control. உன்னுடைய கண்ட்ரோல்ல விட்டு போக கூடாது. It should not go out of your control. அந்த கண்ட்ரோல்ல விட்டு போகும்போது தான் எல்லாமே பிரச்சனை. If it go out of your control, everything that is problem. டிரைவருடைய கண்ட்ரோல்ல விட்டு வண்டி போயிடுச்சுனா என்ன ஆகும்? If the vehicle go out of the control of driver, what will happen? அவ்வளவுதான், ஆக்சிடென்ட். There will be an accident. அதுபோல the same way ஆபிரகாம் சொன்னா அவ உன் கண்ட்ரோல்ல இருக்கறா. Abraham said she is under your control. உடனே அவ என்ன செஞ்சிட்டா? டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. Immediately she started tightening. ரீசன் என்ன? What was the reason for that? இவள அற்பமா எண்ணினாள். She counted her least. மற்றவங்கள அற்பமா என்ற சுபாவத்தை இவ டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. She was tightening the character which was counting முதல்ல others நீ least. உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணணும். First of all you have to control yourself. உனக்குள்ள மற்றவங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டா என்ற சுபாவத்தை நீ கட்டுப்படுத்தணும். You have to control yourself, thinking others as very least. நான் சண்டே உங்களுக்கு ஒரு ஃபாரின் போன ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு சொன்னேன். Sunday I got told about a man went abroad. அவன் செத்து போயிட்டான்னு உங்களுக்கு சொன்னேன். You know, I told you that he was also died. அவன் உயிரோட இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கான். While he was living he gave என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் நான் வீட்டு வாசல்ல போடுற செருப்பா தான் நெஞ்சிருக்கேன், மைண்ட்ல வச்சிருக்கேன். I have kept all my relatives as a chapel which I keep in my wardrobe. மற்றவங்களை அவன் என்ன லெவல்ல வச்சிருக்கான்னு பாருங்க. You think how he kept. பைபிள் என்ன சொல்லுது? ஒருவர் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களா என்ன? Count others as honorable than you. உன்னை விட அவனை டாப்பா தான் நீ எண்ணிக்கணுமே தவிர உன்னை விட அவனை அற்பமா எண்ணிக்க கூடாது. என்ன கூட? You should not count others as least, but you have to count them. இந்த அற்பமா எண்ணுகிற சுபாவம் வந்த உடனே இவ அவளை டைட் பண்ணா, கடினமா நடந்துது. When she got the character of counting others as least, உனக்குள்ள மற்றவங்கள அற்பமா என்ற சுபாவம் வந்தா நீ அதை கடினப்படுத்தி அதை கண்டிப்புப்படுத்தி அதை வெளியே துரத்தணும். You have to make it hard it and send it out if you get a least thinking about others as least. ஆதியாகமம் 21:10 பார்க்கும் பொழுது Genesis 21:10 பரியாசம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. She did not like the mocking. அவனை துரத்துன்னு சொல்றான். You have to cast away her. பரியாசம் பண்றான், இவனை என் வீட்ல வைக்க முடியாது. I cannot keep him at home. பரியாசத்தின் ஆவியை உனக்குள்ள வைக்கவே கூடாது. You should not keep the spirit of mocking in you. பரியாசத்தின் ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை நீ சந்திக்கிற. You are meeting the failure in your life if the spirit of mocking comes in you. 1 பேதுரு 3:6 படி பார்க்கும் பொழுது, according to 1 Peter 3:6 முதலாம் பேதுரு 3:6 பார்க்கும் பொழுது 1 Peter 3:6 when we ரொம்ப மரியாதையா பேசுற ஒரு ஆள். there is a man who speaks very well. தன்னுடைய புருஷனை எப்படி பேசினாளா? How she talked. அவனை எப்படி யார் சொல்றது? இப்படி who can say like that? நம்ம வீட்ல எத்தனை பேர் இப்படி எல்லாம் பேசுறோம்? In our house how many are talking like this? உடனே சொல்லுவீங்க அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. It is Old Testament, this is New Testament. அவர் புதிய வனம் போறாரு. இல்ல அவ புதிய வனம் தான் போறா. நம்ம எங்க போறோம்? She went to the New Jerusalem. Now we are going to New Jerusalem. ஆனா நம்ம மரியாதை எல்லாம் எப்படி இருக்கு? How is our respect? நம்ம எத்தனை பேர் மரியாதை கொடுத்து பேசுறோம்? How many of you are giving respect? டென்ஷன் ஆயிருச்சுனா அடுத்து என்ன பேசுறோம், யாரை பேசுறோம், யார் பக்கத்துல இருக்கான்னு தெரியாது. After we get tense, we do not know whom we are talking, how we are talking and who is nearby. அவள் தன்னுடைய கணவனை என்ன எப்படி சொன்னாளா? ஆண்டவன் என்று சொன்னார். She said her husband as Lord. அதே 3:6 பார்க்கும் பொழுது when we see in the third 6 கீழ்ப்படிதல் அவளுக்குள்ள இருந்தது. she had obedience. அதுதான் அவளுடைய அலங்காரம். it was her adorning. வாசிங்க 3:6. அவளுக்கு பிள்ளைகள் ஆகணும்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். you have to obey if you want to become a children of God. திருவள்ளுவர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you heard about Thiruvalluvar? கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you heard about him? அவர் மனைவி தெரியுமா? do you know about his wife? யாரு? who was his வாசுகி. Vasugi. இவர் திடீர்னு சாப்பிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாராம். Suddenly he called his wife. அவ தண்ணி அரைச்சிட்டு இருந்தாளா? She was drawing water from the well. எவரும் இன்னொருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. He and another man was sitting and eating. கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டா. Immediately she ran and came. இங்க வந்து அவருக்கு பரிமாறினா. She served him. கூட உட்கார்ந்து ஆளு சாப்பிட்டு கை கழுவ எங்க போனாரு?
கிணற்றடிக்கு போனார். The man who was eating, he went to the near the well. பக்கெட்டை காணோம். He did not see the bucket. ஆனா பட்டு கயிறுலாம் அப்படியே தொங்குது. But the rope was hanging. என்னன்னு பார்த்தா பக்கெட் பாதி கிணத்துல நிக்குது, யாருமே பிடி இல்லாம அப்படியே நின்னுட்டு The இருந்துச்சு. bucket was standing in the half of the well. எதனால? Why? உன்னை கூப்பிட்ட உடனே வந்ததுனால. Because she ran away, immediately he was called. நீங்க உடனே சொல்லுங்க, ஈர இப்ப என்ன அவசரம், கம்முன்னு இருன்னு சொல்லு. You will be saying, wait, what is the urgent? இப்ப என்ன அவசரம்? What is the urgent? நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு வரேன், அது வரைக்கும் நீ குழம்புலாம் போடாம அப்படியே உட்கார்ந்துட்டே இரு. You wait for me, let me clean the vessels and come. நம்ம கீழ்ப்படிதெல்லாம் பயங்கரமான கீழ்ப்படிதல். Our obedience are very much. நம்ம எல்லாரும் எப்படி கீழ்ப்படிறோம்? How we are all obeying? கீழ்ப்படிதல் இருக்கா? Do we have obedience? அதுதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுதுன்னு It சொல்லி. should be your adorning. சும்மா உட்கார்ந்து சோப்பும் ஸ்னோவும் பவுடரும் போட்டு Dress up பண்ணிட்டு கோயிலுக்கு வர்றது இல்ல. It is கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் என்னது? அலங்காரம்னு சொல்லி இருக்கு. Only for the obedience it is adorning. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? How many of us have கடைசியாக எபிரேயர் 11:11 பார்க்கும் பொழுது at last when we see Hebrew 11 கொஞ்ச நாள் கழிச்சு அவ விசுவாசத்துல வளர்ந்து விட்டாள். after some days she be grown up in the faith. பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள். After some time in faith Sarah also believed that. ஒரு காலத்துல சிரிச்சவதான். One time she laughed. உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும்னு உடனே அவன் என்ன செஞ்சாளா? நகைத்தாள். தூதன் கேட்கறான், நீ நகைச்சேன்? இல்ல நான் நகைக்கவே இல்லைன்டா. The angel was asking, you have laughed. பொய் இருந்தது, சிரிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது உண்மை. It is true, she got laugh and lie. காலங்கள் வர வர ஆபிரகாமோடு வாழ்ந்து விசுவாசத்தோடு இணைந்து செயல்பட்டு அவளும் யாரா மாறிட்டா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தார். She also believed that God who is faithful. அதனால உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. So look unto Sarah who did bear you. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. Look unto your father who. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். When he was alone, God called him and blessed him. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த மாலை வேளையில நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். In the evening time we are also should be blessed. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. இந்த சந்ததியில நம்மை தேவன் வேறுபிரித்திருக்கிறார். God has separated us. நம்முடைய குடும்பத்துல நம்மை தேவன் வேறுபிரித்திருக்கிறார். God has separated us in our family. நம்மை தேவன் ஒரு பெரிய மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். God wants to take us to the great excellent condition. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 1 minute or 2 minutes எல்லாரும் முழங்கால் படிங்க. Let us kneel 1 or 2 minutes. அந்த வசனம் அப்படியே உனக்குள்ள வரணும். The word of God should come in you. ஆபிரகாம் விசுவாசம், with the faith. சாராய் Sarah விசுவாசத்தோடு இணைந்த செயல்பாடு ஆளுகை. Ruling with the faith. ஆபிரகாம் அதோடு சேர்ந்து இந்த உலகம் ஒன்று வேண்டான்னு பரதேசி வாழ்க்கை. The life which is no need anything in the world like a stranger. ஆபிரகாம் அந்த விசுவாசத்தோடு சேர்ந்த ஜெப வாழ்க்கை. Abraham with the faith with a prayer life. இந்த அனுபவம் உனக்குள்ள இருக்கும் பொழுது if you have this experience, உன்னுடைய வாழ்க்கை தெய்வீகமாய் மாறும். Your life will be a divine one. ஆகாரத்தை சாராள் ஏற்படுத்தி கொடுத்தார். Sarah appointed Hagar. ஆனா கேத்துரால ஆபிரகாமை ஏற்படுத்தி கொண்டார். But Abraham made Keturah. உலகம் வேண்டான்னு சொல்றது பிரசங்கத்தின் வாயிலாக உனக்கு புரியலாம். You may understand, you don't need the world through the. ஆனா ஜெப வாழ்க்கைக்கு பிரசங்கம் தேவையில்லை. நீயே அதை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். No need the preaching for the prayer, but you have to choose. உன்னை ஜெபின்னு எழுப்பி விடணும், தூக்கி விடணும், முழங்கால் போட்டுன்னு சொல்லணும் இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்குள்ள கேத்துரால் விண்ணப்பம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். You need the supplication of prayer in your personal life. ஆமென். கர்த்தருடைய வல்லமைக்காக நாம் காத்திருப்போம். Let us wait for the power of God. எல்லாரும் ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look unto this. ஆபிரகாமை நான் நோக்கி பார்க்கிறேன். I look unto Abraham. சாராளை நோக்கி பார்க்கிறேன். Look into Sarah. கர்த்தாவே எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. Lord, I need that life. விசுவாசம் எனக்கு வேண்டும். I need faith, O Lord. என்னை ஒரு திரள் ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்று. Lord, make me a father unto many people. என்னை ஒரு ஆளுகை உள்ளவனாய் மாற்று. Make me a man of ruling, O Lord. இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை உள்ளவனாய் மாற்று. Lord, make me to confess no need anything in this life. எப்பொழுது எனக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let there be a supplication of spirit working in me always. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? How many of you are needing that experience? கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவேன். I'll pour out the spirit of grace and supplication. அந்நாளிலே அவர்கள் என்னை நோக்கி புலம்புவார்கள், கூக்குரலிடுவார்கள். On that day they will cry unto me and lament unto me. ஆமென். அந்த வல்லமைக்காய் காத்திருப்போம். Let us wait for that power. ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். Let God strengthen us.